6:37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோகம் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதித்து அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. உள்ளத்திலே நீ வாசம் பண்ணுவீராக அப்பா. யாரெல்லாம் தூரமாய் இருக்கிறார்களோ கர்த்தரை உங்களுடைய அருகிலே கிட்ட இழுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே விசேஷித்த ஆசீர்வாதங்களால் நன்மைகளால் கர்த்தர் நிரப்பி அவர்களை மகிழப்படுவீராக. உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 6:37 வாசிக்கிறோம். அதன் பின்பகுதியில என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவின் இடத்துல காணப்படுகிற முக்கியமான ஒரு சுபாவங்கள் என்னன்னா, அவரிடத்துல வருகிறவனை அவர் என்ன பண்ணுவதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. இதுதான் ஆண்டவரிடத்துல காணப்படுற ஒரு விசேஷ ஒரு சுபாவம். அப்படி ஆண்டவர் நம்மை போல பார்த்து அவரிடத்துல ஜனங்களை சேர்ப்பாரானால் இங்க இருக்க ஒருத்தர் கூட வர முடியாது. என்ன செய்யுது? ஆமென். நாம பார்க்கறது போல நாம எப்படி பார்ப்போம்? யாரையாவது பக்கத்துல வைக்கணும் கூப்பிட்டோம்னா, இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க சுபாவம் எப்படிப்பட்டது, இவங்க எப்படிப்பட்ட கிரியை நடத்துகிறவங்க, இவங்க சிந்தை எப்படி இருக்குது, எல்லாவற்றையும் பார்த்துதான் வைப்போம். நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவோம், கிட்ட வைப்போம். கெட்டவங்க, சரியில்லாதவங்க, ஒழுங்கு இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நாமோ கிட்ட சேர மாட்டோம். மற்றவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டோம், சேர விட மாட்டோம். சொல்லுவோம் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு, அவங்க ரொம்ப வச்சுக்கல, சரியில்லை, உஷாராரு. இயேசு கிறிஸ்து பாருங்க, எப்படிப்பட்டவனையும் எவனையும் வசனம் சொல்லுகிறது, என்னத்தில் வருகிறவனை நான் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான். பரிசுத்தவான் இல்லை, நீதிமான் இல்லை, பாவி, கொலைக்காரன், விபச்சாரக்காரன், திருடன், எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் சேர்த்துக் கொள்கிறார். அது வந்த பிறகுதான் அவங்க தான் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். ஆமா, ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, யாரையுமே புறம்பே தள்ளுவதில்ல. நீங்க பாருங்க, இயேசு இடத்துல வந்த பிறகு 100% நாம ஒழுங்கா இருந்திருக்கிறோமா? இல்ல. அதன் பிறகு எத்தனையோ தவறுகள், எத்தனையோ குறைகள், எத்தனையோ விழுகைகள், ஆனாலும் கூட நம்மை தள்ளல. ஆமென். அதனால இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் நம்ம தகுதியெல்லாம் பார்த்து தள்ளுவாங்கன்னா யாருமே என்ன பண்ண மாட்டோம், வந்திருக்க மாட்டோம். ஒருவரையும் தள்ளுகிறது இல்ல. யூதாஸ் யாருன்னு இயேசுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும். அவனை தெரிந்தது போதே தெரியும். வாசகர் சொல்லுகிறது, அவன் திருடன், அவன் திருடன் தெரியும், காட்டி கொடுப்பான்னு தெரியும். அவன் மற்றவர்களோடு இயேசுவை விரோதிகளோட ஐக்கியமா இருப்பான், எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனா என்ன செய்யல, கடைசி வரைக்கும் கூட வச்சிருந்தார். அவன் நேரடியாவே சொன்னார், அவனை கூட வச்சே சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பானார். அப்போ அவனுக்கு புரியல இல்ல, அவன் மாறல. நேரத்தை சீக்கிரமா செய்வா போய் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நேரடியாவே சொல்லிட்டார். அப்போ என்ன பண்ணல, மாறல. ஆனா கடைசி வரைக்கும் சிலுவை போரை கூட வச்சிருந்தார், தள்ளவே. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் அவன்கிட்ட சேர்த்து கொடுக்கிறார். நீங்க நினைக்கலாம், நம்மளாம் ஆண்டவர் நேசிப்பார், நம்மளாம் ஆண்டவர்கிட்ட போக முடியுமா? அவர் எவ்வளவு பரிசுத்தமான தேவன். அவர் பரிசுத்தவான்களுக்கு தேவன் இல்ல, பாவிகளுக்கு தேவனே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். துன்மார்க்கர், அநீதி உள்ளவர்கள், அவர்கள் எல்லாரையும் கிட்ட சேர்த்து அவர்களை பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். தேவனாவது மகிமை உண்டாவதாக. ஒருவரையும் புறம்பே தள்ளாதது. இந்த வேதத்தை வாசிக்கும் போது இயேசு இடத்துல எத்தனையோ பேர் வந்தாங்க. எவ்வளவு பேர் வந்தாங்க? எல்லாரும் எதற்காக வந்தாங்க? இயேசு வந்தவங்க எப்படிப்பட்டவங்க நீ சொல்லல. வியாதி உள்ளவங்க வந்தாங்க, போராட்டம் உள்ளவங்க வந்தாங்க, பிசாசால் பிடிக்கப்பட்டவங்க வந்தாங்க, குஷ்டரோகிகள் வந்தாங்க,
அங்கவீனம் உள்ளவர் வந்தாங்க, குருடர், செவிடர், நடக்க முடியாதவங்க எல்லாம் வந்தாங்க. ஆனா வித்தியாசமான நோக்கத்தோடு வந்து ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வியாதி கிடையாது, தேவை கிடையாது, எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. ஆனா இயேசுவிடத்துல வந்தாங்க. அந்த 5 பேரை தான் சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்க எப்படி வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு பிரச்சனையே இல்லை எனக்குன்னு சொல்லுங்க, உங்க கை தூக்குங்களேன். ஒன்னா ரெண்டா பாஸ்டர், நாங்க போட்ட ஒரு பெரிய நோட் புக்கே எடுக்கலாம், லாங்குவேஜ் நோட்டு போதாது, அவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ்வளவு பிரச்சனை வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. மோஸ்ட்லி நாம வர்றது ஆண்டவர்கள் விடுவிக்க மாட்டாரா? நான் சொல்ல 100% நாம அப்படிதான் வரோம். ஆண்டவர் எனக்கு விடுதலை தரணும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், இந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தரணும், எனக்கு சுகத்தை தரணும், ஏதோ ஒரு தேவை இருக்கிற உண்டு. ஆனா எந்த தேவை இல்லாம ஒரு சிலர் வந்தாங்க இயேசுவை தேடி. அதெல்லாம் அப்படி தேடி வரணும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நிலையில வரணும். 5 பேர் சுருக்கமாக சொல்ற பெரிய செய்தி இல்ல, சீக்கிரமா உங்க அனுப்பி விட்டுருவேன். நீங்க போய் வீட்டுல போய் பிரியாணி எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். இப்போ நீங்க யோசிச்சிருப்பீங்க, எந்த கேட்க எந்த கடைக்கு போய் கேட்கணும், எங்க சிக்கன் வாங்கலாம், மட்டன் வாங்கலாமா, கடைக்கு லேட்டா விட்டாருன்னா பாஸ்டர் கறி கிடைக்காது, சீக்கிரம் விட்டுறாரு. பிரைஸ் தி லார்ட். 5 பேரை சொல்றாரு. முதலாவதாக இயேசுவிடத்துல வந்தவங்க முதலாவது லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். நன்றி. சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். போகும் வழியில் முன்னாக ஓடி இங்கே சகேயு என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வியாதி இல்லை, தேவை இல்லை, பிரச்சனை இல்லை, ஒண்ணும் இல்லை, வசதியானவன். இவன் யாரு? வசனம் சொல்லுகிறது ஆயக்காலருக்கு தலைவன். அந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற ஒரு சீஃப். இவன் ஒரு பிரதான ஆள். இவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நிறைய பணம் வந்து. ஆனா இவன் இயேசு இடத்துல வந்தான். ஏன் வந்தான்? இயேசு இடத்துல ஏன் வந்தான்? பார்க்க வந்தான். ஆமென். இயேசுவை பார்க்க வந்தான். எத்தனை பேர் நீ இயேசுவை பார்க்க ஆலயத்துக்கு வரும்? பேசலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும், மற்ற ஆராதனைக்கு வரும், இன்னைக்கு வந்திருக்கிறோம், இன்னைக்கு இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்தேன். கை கொடுங்க. பேசலாம். இன்னைக்கு பாக்கியம். மகிமை உண்டாவது. இயேசுவை பார்க்க வந்தான். அவன் இயேசுவை பார்க்க வந்தான், வேற எதுக்கும் வரல. அவன் வந்தது இயேசுவை பார்க்கறதுக்காக வந்தான். அவன் வேற ஒன்றும் தேவையில்லை. ஆனா அவன் வந்து இயேசுவை பார்த்த போது அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்துருச்சு. நீங்க தேவையை நினைத்து வராதீங்க, பார்க்க வாங்க, அது பெரிய காரியம் செய்வார். ஆமென். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வாங்க. அதாவது உலக பிரகாரமான காரியங்களுக்காகவோ உலக பிரகாரமான தேவைகளுக்காகவோ இயேசு தேடாரு. அல்லேலூயா. வாசகம் சொல்லுகிறது, உங்கள் தேவைகள் எங்கிறது என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்க பிள்ளைகளுடைய தேவை உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைய பெற்றோர்லாம் கை தூக்கல. உங்க பிள்ளைகளுடைய தேவைதான் தெரியுமா? காலையில டிஃபன் கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் கொடுக்குறீங்க? சில இல்ல பாஸ்டர், இந்த கேள்வி கேட்கறீங்க, காலையில எங்கேயா தான் அனுப்பிடுவோம். சில பேருக்கு அனுபவம் பார்த்து ஸ்கூல்ல போயிட்டா கேண்டீன்ல வாங்கிக்குவோம் அப்படின்னு பெற்றோர் இருக்கிறாங்க. ஆனா சில பெற்றோர் காலையில பிள்ளைக்கு தேவை. சில பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வச்சிருப்பாங்க. டிஃபன்ல லஞ்ச் இருக்கும், ஸ்நாக்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். நல்ல பேரண்ட்ஸ். நம்மளவா இல்லை, என்னையும் சேர்த்துக்காரு. ஒரு ஃபுட்டு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு தேவை நமக்கு தெரியும். பிள்ளைங்க இது தேவை. நீ எத்தனை பிள்ளைங்க எத்தனை பேர் ட்ரெஸ் கேட்ட பிறகு வாங்கி கொடுத்தீங்க பிள்ளைங்களுக்கு? கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க, இந்த வருஷம் இந்த ட்ரெஸ் பிள்ளைங்க எடுத்து கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் என் பிள்ளைகிட்ட இல்லை,
இதை எப்படியா கொடுக்குறோம். அப்போ உங்க பிள்ளைகளுடைய தேவை உங்களுக்கு தெரியும். அதே தான் ஆண்டவருக்கு தெரியும். என்ன விசுவாசிக்கணும்? உங்க தேவை என்னது பரம்பிதா அறிந்திருக்கிறார். உன் தேவை நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லுவேன் நான். அல்லேலூயா. உங்கள் வாயிலிருந்து சொல் பிறவாததுக்கு முன்பே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னா, உங்களுடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. அல்லேலூயா. முகத்தையே தேடுவேன். நீ முகத்தை தேடினா ஆண்டவர் சொன்ன கையை நீக்குவார். ஆமென். முகத்தை நீங்க தேடுவீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? கையை நீக்குவார். நிறைய பேர் கையை தான் தேடிக்கிறோம். ஒரு பாட்டு, ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று இருக்கு. We do not seek your hands but your face ன்னு சொல்லி. அல்லேலூயா. என்ன பண்ணோம்? கையை தேட மாட்டோம். எதை தேடுவோம்? முகத்தை தேடுவோம். அப்போ இவன் இயேசுடைய முகத்தை தேடி வரும். இயேசுடைய முகத்தை பார்க்கணும். எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படி இருப்பார், அவர் எப்படி இருப்பார், எப்படி பார்க்கணும். இதுல பாருங்க, அவன் சாதாரண ஆள் இல்லை, புள்ளியவன். அவரை சுத்தி ஆயிரக்கணக்கான ஜனங்க போறாங்க, கிட்டே நெருங்க முடியாது. நான் பார்த்தாச்சு, முதல்ல ஒரு பிளான் பண்ணிருக்கோம். நம்மளே உள்ள பார்க்கிறேன், எங்க போய் அவரை பார்க்க, யாரும் மிதிச்சு போட என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இந்த ஆசைலாம் நம்ம எப்போது ஏசி ஃப்ரீயா வந்தாலும் பார்க்கலாம்னு சொல்லி யோசிக்கிறோம். அவன் குள்ளனா இருந்து கூட என்ன பண்றான்னா, ஓடி போய் முன்னாடி போய் அவன் போற வழியில முன்னால போய் காட்டத்தி மாதிரி அவனை பார்த்து அது மேலே ஏறுறான். இல்லையா? குள்ளமா இருக்க மரத்து ஏற கஷ்டம் தெரியுமா? உயரமா இருக்க ஏற்க நமக்கே கஷ்டம். அவன் குள்ளனா இருந்தாலும் அவன் பிரயாசம் பாருங்க. இல்லையா? நான் சொன்ன சில பேர் இயேசுவை நீ பார்க்க வரணும்னா முடியாத சூழ்நிலை வாழ்க்கையில இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வரதான் நினைக்கிறேன், முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது பாஸ்டர், ஆலயத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன், நான் எப்படியோ வந்து நினைக்கிறேன், ஏதாவது ஒரு தடை வந்தது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, அப்பதான் எதுனா வந்தது, முடிய மாட்டேங்குது. அவனால் கூட முடியலதான். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தடை பார்க்க என்ன பண்ணல, முடியல. ஆனா அவன் பாருங்க, சோர்ந்து போற, முன்னால போறான், போய் மரத்துல ஏறான், மேல ஏறி நிக்கிறான். அல்லேலூயா. நீ பிரயாசப்படணும் பார்க்கறன்னா நீ எங்க வேணா சும்மா போயிடலாம். ஆனா இயேசு இடத்துல வரும்போது நீ வரது ரொம்ப கஷ்டம். பிசாசு சொல்ல மாட்டான். ஏன்னா நீ வந்த நிறைய காரியம் உனக்கு கிடைச்சிடும், உனக்கு தெரியும். நீ வந்த வாழ்க்கை மாறிடும் தெரியும், உன் அடிமைகளை மாறிடும் தெரியும், உன் பிரச்சனை மாறிடும் தெரியும். அதனால என்ன பண்ண மாட்டான், இயேசு இடத்துல என்ன பண்ண மாட்டான், அவன் அனுமதிக்க மாட்டான். அவன் எந்த அளவுக்கு தடை பண்ணணும் அந்த அளவுக்கு தடை பண்ணணும். நீ இவனை மாதிரி ஓடணும் முன்னாடி. அல்லேலூயா. வகை தேடணும். வசனம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவா என்று பார்க்க வகை தெரியுமா. ஏதாவது வழி இருக்குதான் பார்க்கிறோம். அப்ப வழியே இல்லை அவனுக்கு, வகை தெரியுமா. பிரயாசப்பட்டாதான் இயேசு இடத்துல வருவதற்கு நீ பிரயாசப்படணும். சில சொல்லுவாங்க, ஒரு 4 வருடம் பாஸ்டர், அப்போ ஆண்டவே என்னை கூட்டு போயிடுவாரு. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு கிடையாது. ஒரு 4 வாரம் நீ நினைக்கிறா, 4 வரும்போது இயேசு பார்க்காமே போயிடும். 4 அவர்கள். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இன்னொரு விசேஷத்தை 4 வாரம். ஒருவேளை இன்னைக்கு நீ முதல்ல வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு இயேசுவை பார்க்கறதுக்கு ஒரு விசேஷ 4 ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த 4 மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த 4 நீ தொடர்ந்து பிடிச்சிக்கணும். ஆமென். இன்னைக்கு ஒரு நாள் வந்து நீ போயிடக்கூடாது. உன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். ஒரே ஒரு நாள் தான் நான் வந்து பார்த்தேன், அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வந்தது. நான் சொல்றேன், தொடர்ந்து வர நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரமா வராது. சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமா வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் பிரச்சனை மாறும். இயேசு மாற்ற வல்லவரா இருக்கிறார். இவன் வந்து இயேசு இடத்துல வந்து பார்க்கிறார். பார்க்கும் போது அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. அவன் மேல நின்று கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறான். இயேசு வராரு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள். நீங்க சொல்ற இயேசு எப்போ போனாலும் வந்து கிட்ட யாரும் போக முடியாது, அவரை தொடர முடியாது, அவ்வளவு ஜனங்கள் நெருங்கி கொண்டு இருப்பாங்க. ஆனா இயேசு பாருங்க, அந்த இடத்துல வந்தபோது என்ன பண்ணாங்க, ஆனந்து பாருங்க. அல்லேலூயா. கீழே இருக்கிற பார்க்க ரொம்ப கஷ்டம், ஈஸிங்க. பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் மேல இருக்கிற பார்க்கறது கஷ்டமா இருக்கும், தலையை தூக்கி பார்க்கறது கஷ்டமா இருக்கும். நம்ம எதிர்க்கிறத பார்க்க முடியும், கொஞ்சம் தூரத்துல மேல இருக்கிறது பார்க்கறதுனா கொஞ்சம் தெரிஞ்சதான் பார்க்க முடியும். ஆனா இயேசு பாருங்க, விசேஷமா அவன்கிட்ட வந்து அவனா பார்க்கிறார். அல்லேலூயா. அவனை பார்த்து அவனோட கூட பேசிக்கிறார். நான் சொல்றேன், நீ இயேசு பார்க்க வந்திருக்கலாம், ஆனா இயேசுவை பேச ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இங்க நல்லா பாப்பீங்கன்னா
5வது வாசி பாருங்க. இயேசு அந்த இடத்துல வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். ஆமென். நீங்க இயேசுவை பார்க்க வந்துருந்தீங்கன்னா இயேசு சொல்றான், வீட்டிலேயே வந்து தங்க போறேன். சந்தோஷம் இல்லையா? சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லுங்க. உன் வீட்டிலேயே வந்து தங்க போறேன். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் சொல்றாரு, நான் வீட்டுல வந்து தங்க போறேன். பார்க்க வந்தவங்க என்ன ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா, முதலாவது நீங்க பாருங்க, அவங்க ஒரு மகிழ்ச்சி கிடைச்சது. இயேசு பார்க்கிறவனுக்கு முதலாவது கிடைக்கிற சந்தோஷம் தான் மகிழ்ச்சி கிடைக்கும். பாருங்க, கீழே வாசிக்கிறோம் 6வது வசனம், அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். இயேசு உள்ள வருவார முதலாவது சந்தோஷம் உண்டாகும். நான் வாசிப்பாரு லூக்கா சுவிசேஷம் 2:10 எல்லா ஜனங்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்குற ஒரு செய்தி. இயேசு வந்து உள்ள வந்தாலே சந்தோஷம் தான். நான் சொல்லுவேன், அந்த உண்மையான ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள இருப்பாருன்னா அவன் முகத்துல துக்கத்தையே யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால அவருக்கு பிரச்சனை இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை, போராட்டம் இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லாம் இருக்கும். எல்லாவற்றையும் அவன் உள்ளத்துல பெரிய சந்தோஷத்தை ஆண்டு வச்சிருப்பான். ஆமே. அது என்ன சந்தோஷம் தெரியுமா? இயேசு உள்ள இருக்கிற சந்தோஷம். அதுதான் முதலாவது சந்தோஷம் கிடைக்கும். இன்னைக்கு உலக ஜனங்களே எதான் எதிர்பார்த்துக்கிறாங்க? என்ன எதிர்பார்க்கிறாங்க? சந்தோஷமா இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை. நீங்க யாராவது ஆளுநர் நிறைய ஆள் இருக்கிறீங்களா? நான் எதுவுமே ஆளுநரே இருக்க விரும்புறேன், நான் துக்கமாவே இருக்கணும் அப்படின்னு யாராவது விரும்புறீங்களா? இல்ல. எல்லாரும் என்ன விரும்புறோம்? நான் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், எந்த கஷ்டமும் துக்கமா இருக்கக்கூடாது. அசுலுயா. அது ஒரே ஒரு வழி என்னன்னா, இயேசு உள்ள கொண்டு. ஆமே. இயேசு உள்ள கொண்டு. இயேசு வீட்டுல வருவாருன்னா உனக்கு சந்தோஷம் இருக்கும். உனக்கு மாத்திரம் வீடே சந்தோஷமா இருக்கும், உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும், உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், எல்லாமே சந்தோஷமா இருக்கும். சந்தோஷத்துக்கு என்ன இல்லை, குறையவே கிடையாது. இயேசுவை பார்க்க வருகிற மனுஷன் முதல்ல அவன் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறான். அவர்தாங்க மெய்யான சந்தோஷம் தர முடியும். உலகத்துல எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்கிறது. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட போது எனக்கு கொடுத்த சந்தோஷம் இன்னைக்கு வர இருக்குது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. 31 வருஷம் ஆகுது, 32 வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கு வர அந்த சந்தோஷம் என்ன பண்ணல, குறையவே இல்லை. அந்த சந்தோஷம் இருக்கதான் செய்யுது, நிறைந்திருக்கிறது. இயேசு உள்ளே வரும்போது சந்தோஷப்படுவார். 2வது அவன் என்ன பெற்றுக்கொண்டான்னு சொன்னா, வாசிக்கிறோம் அந்த 8வது வசனத்தை வாசிப்பாரு. நின்று கர்த்தரை நோக்கி, ஆசிய பாதி ஏழை கொடுக்கிறேன், வாங்கியிருந்தார்கள் 4 அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். ஏசிக்கு வந்துட்டார், அவன் கூட போறாரு. இப்ப அவன் சொல்றான், ஆஸ்தியில பாதி கொடுத்துறேன். எதுனா யார்கிட்ட அநியாயமா வாங்கினா எத்தனை மடங்கு தரேன்? 4 மடங்கு தரேன். இது என்னன்னு சொன்னா, இயேசு உள்ள வருவார், சுயநலத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமே. நம்ம எல்லாருமே வந்து எதற்காக பிரயாசப்படுவோம், எதுக்காக உழைக்கிறோம், எல்லாம் எதுக்காக செய்வோம், எல்லாம் சேர்க்கிறோம், எல்லாம் செய்கிறோம். எதுக்காக செய்கிறோம்? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. இவன் சொல்றான், என் அத்தையை வாங்கினா 4 மடங்கு தந்துடுறேன். அப்ப என்ன வாங்கியிருக்கிறான்? இவன் டாக்ஸ் கலெக்டர் தானே, அதனால இந்த வரி வசூலிங்க வந்து அவங்க போறதுதான் பில்லு. இது இவ்வளவு கிடையாது. அதனால வந்து இந்த வரி வசூலிலே வந்து அவங்க மற்றவங்க வந்து என்ன பாவிகள்னு சொல்லுவாங்க. அதனால ஆயக்காரரும் பாவிகளும் நாங்கள் சேர்த்து சொல்லுவாரு. இந்த பாவிகளோடு சேர்ந்துதான் இந்த ஆயக்காரர் சேர்த்து சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு மற்றவங்களுடைய என்ன பண்ணுவாங்க, ஒரு எரிச்சல். அவங்க பார்த்தாலே பிடிக்காது. டாக்ஸ் கலெக்டர்ஸ் பார்த்தாலே என்ன பண்ணாது, மற்றவங்களுக்கு பிடிக்காது. அநியாயமா வரியை போட்டு வாங்குவாங்க. அவன் சொல்றான், வாங்கினது எதை வாங்கினா 4 மடங்கு தந்துடுறேன். இது எது காட்டுதுன்னு ஒரு சுயநலத்திலிருந்து ஒரு விடுதலை. அவன் இயேசு உள்ள வந்தான்னு ஒரு மனுஷன் தனக்காய் வாழ மாட்டான். அவன் சொல்லுங்களேன். அவன் தனக்காய் வாழ மாட்டான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மற்றவர்கள் பாருங்க. அவங்க இதுவரை இந்த காரியம் மாறிச்சு பாருங்க. இது வரைக்கும் தனக்குன்னு சேர்த்தா, தனக்கு வரைக்கும். இப்ப இயேசு உள்ள வந்துட்டாரு, சொல்றான் எல்லாத்தையும் பாதியை கொடுத்துறேன். பாதியை
கொடுக்குற அவஸ்தையில அப்படி மீதி இருந்ததுன்னா அதுல கூட 4 மடங்கு ஆடுறாங்க, அதே திரும்ப கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு உள்ளே வருவாருனால் ஒரு சுயநலம் இருக்காது. ஆமென். அவன் சுயநலமா இருக்க மாட்டான். யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன உங்களுக்காகவே செய்றீங்களா இல்ல மற்றவங்களுக்காக செய்றீங்களா? ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசிகள் அநேகர் மற்றவர்கள் செய்கிற நல்ல விசுவாசம் இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். நான் சொல்லியிருந்தேன், இந்த முறை யாருக்கெல்லாம் கொடுக்கணும் எல்லாம் செய்யுங்க. உதாரணத்துவமா நிறைய விசுவாசம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ நிச்சயமாய் சொல்றேன், நீங்க சுயநலம் இல்லாம இருப்பீங்கன்னா உங்களுக்கு அதை செழிக்க இருப்பாங்க. எனக்கு 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 தனக்கு 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 யோசிக்கவே கூடாது. இறங்கிற கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? எவன் நீர் பாய்ச்சுகிறதோ நீர் பாய்ச்சணும். நீ இறைச்சினா கத்தர் என்ன பண்ணுவாரு? சொல்லிருப்பார். ஐயோ இவ்வளவுதானே இருக்குது, இதை கொடுத்து என்ன பண்றது? 10 ரூபாய் தான் இருக்குது, இதை கொடுத்து என்ன பண்றது? இதைதான் வச்சு ஓட்டணும் இருக்கிறேன். 10 ரூபாய் வச்சு ஓட்டி ஒரு நாள் ஓட மாட்டேங்க. அல்லேலூயா. ஆனா நீ அதை விதைப்பாயானால் அது பல மடங்கு பெருகும். ஆமாம். ஒரு விதை கோயில் இருக்குது, ஒரு படி நெல் இருக்குது, அதை இடிச்சு ஒரு நாள் சமையல் பண்ண சாப்பிடலாம், அதோட வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனா அந்த விதை அந்த நெல் நான் விதைப்பேன் ஆனால் என்ன ஆகும்? எத்தனை நாள் சாப்பிடலாம்? ஒரு மாசம் தான். அல்லேலூயா. அதை நீங்க பலனை கொடுக்கும். அப்ப இங்க வார்த்தை இயேசு உள்ளே வருவார், சுயநலத்துக்கு உடலை கொடுப்பார். சுயநலம் இருக்காது. மூன்றாவது பார்க்கிறோம், இயேசு உள்ளே வருவார், பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு உள்ள வந்தாரா என்ன வரும்? ரட்சிப்பு. ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ரட்சிப்பை யாருமே தர முடியாது. உங்களுக்கு பணத்தை கொடுக்கலாம், சிலர் பொருளை கொடுக்கலாம், மற்ற காரியம் கொடுக்கலாம். ரட்சிப்பு யாருமே கொடுக்க முடியாது. அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த ரட்சிப்புன்னு சொன்னா என்ன? எது ரட்சிப்பு? அழிவுக்கு தப்பித்துக் கொள்வதுதான் ரட்சிப்பு. ஆமென். அழிவுனால வந்திருக்கிறீங்க, இங்க வந்திருக்கீங்க, ஆண்டு ஏன் கொண்டு வந்து தெரியுமா? உங்களை ரட்சிப்புடைய கொண்டு வந்திருக்காங்க. ஆமென். உங்களுக்கு ரட்சிப்பு வச்சிருக்கிறார். அதனால விலையேற ரட்சிப்பு. இயேசு இந்த ரட்சிப்பை எப்படி தந்திருக்காருன்னா, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ரட்சிப்பு இல்லாம எங்க போக முடியாது? ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியாது. ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு என்ன இல்ல? நல்லா கவனிங்க, எனக்கு கவனிங்க. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு என்ன இல்ல? பரலோகம் கிடையாது. ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து மன்னிப்பு, பரலோகத்துக்கு போறது வழி. ஆமென். அதான் ரட்சிப்பு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு நாளா தெரியாது. என்னையா இருந்தா ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? பூமியை விட்டு எல்லாரும் கடந்து போக போறோம். யாரும் பூமியில இருக்க போறது இல்லை, யாரும் இருக்க முடியாது. ஒரு நாள் போகணும். ஆனால் இந்த பூமியை விட்டு கடந்த பிறகு நீ எங்க போய் வாழ போற, அதுதான் ரொம்ப முக்கியம். இதனால் இயேசு பிறந்த நாள்ல வந்திருக்க நீ ஒண்ணு யோசிக்கணும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்ததுன்னா எங்க என் வாழ்க்கையை நான் கழிக்க போறேன்? நித்தியமான வேதனையிலே, நித்தியமான மகிழ்ச்சியிலே? உங்களை என்னை நித்தியமான மகிழ்ச்சியை கழிக்கும்படியாக இயேசு அந்த ரட்சிப்பை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு நல்ல நாள், இன்னைக்கு ரட்சணை நாள், இன்னைக்கு தான் அழுகிற காலம். இது வரைக்கும் இயேசு உன் உள்ளத்துல வராது இருப்பாரானால் நீ சொல்லி, ஆண்டவரே உள்ளத்துல வா, எனக்கு என்ன வேணும்? இந்த ரட்சிப்பு வேணும். நான் எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். இந்த பரலோகத்துக்கு போற வரைதான் ரட்சிப்பு. வாசனை சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். சிலர் சொல்லுவாங்க, இயேசு உண்மைதான் நினைச்சிட்டு இருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், இயேசுதான் கூப்பிடுகிறேன், எல்லாம் உண்மைதான். ஆனா நீ என்ன செய்யணும்? ஞானம் சேர்க்கணும். அல்லேலூயா. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உள்ளத்துல இருக்க போவது. நீ ஞானஸ்நானம் எடுக்கும்போது இயேசுவோட உடன்படிக்கை பண்ற. நீ ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாவம் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பாவத்துக்கு மாறிட்டு நீதிக்கு என்ன செய்யற? பிழைக்கிற. நீ ஞானஸ்நானம் பண்ணும்போது உன் பாவம் எடுக்கும்போது பாவ சாப வியாதிகளுக்கு விடுவிக்கிறார். ஆமென். ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். ஒரு மனுஷன் இயேசுவை தேடி வருகிறார், பாதுகாப்படியே வருகிறார். பாதுகாப்படியே வருகிற மனுஷன் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, அவனுக்கு முதலாவது மகிழ்ச்சி கிடைக்கிறது, இரண்டாவது விடுதலை கிடைக்கிறது, சுயநலத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது, மூன்றாவது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்களானால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார்.
உள்ளத்தை நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலே இயேசு உனக்குள்ளே வந்து மேலான சந்தோஷம் இருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீ துக்கமா இருந்திருக்கலாம், உன் வாழ்க்கையில் எத்தனையோ நஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்கள், வேதனைகளை நீ கடந்து வந்திருக்கலாம். ஆனா இந்த நாளிலே இயேசு மெய் சந்தோஷம் காய்ச்சிருக்கிறார். அந்த சந்தோஷம் நிரப்புவார். அது மாத்திரம் அல்ல, உனக்கு விடுவிப்பார். நீ அநேக ஆசீர்வாதமாயிருப்ப. உன் சுயநலமான வாழ்க்கையில மாறி மக்களின் பிரயோஜனமாக மாற்றுவார். மூன்றாவது பார்க்கிறோம், அவர் அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். நீ ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்ல, ஆண்டவரே என்னை ரட்சியும் ஆண்டவர். நீ எனக்குள்ளே வா. நான் பாவத்தில், சாபத்தில், பிசாசின் பிடியில, வியாதியில, உலகத்தின் காரியங்களில் என்னை விடுவியும். என்னை ரட்சியை பகவத்கூரியமாய் மாற்றும். இரண்டாவதாக இன்னொரு இயேசு பார்க்கிறவர். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இலக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை பணிந்து கொள்ள வந்தோம். முதலாவது பார்த்தோம், சகை எதுக்கு வந்தார்? பார்க்க வந்தார். இங்கே சாஸ்திரிகள் கிழக்கில் இருந்து வர்றாங்க. இயேசு பிறந்த போது அந்த சாஸ்திரிகள் வந்து கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவை பிறந்தவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம், அவரை ஆராதிக்க வந்தோம். இரண்டாவது வந்த கூட்டம் எதுக்கு வந்தோம்? கத்தரை ஆராதிக்க வந்தோம். ஆமென். இவங்கள எதுவும் எதிர்பார்த்து வரல. இயேசு விட எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ளணும் வரல. தேவனை ஆராதிக்க முடிய வந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். ஆமென். அவர் மாத்திரம் ஆராதனைக்குரிய ஒரு தேவன். தெரியுமா? கோடிக்கணக்கான தூதர்கள் அவரை ஆராதிக்கிறாங்க. ஆமென். பரிசுத்தமான தூதர் ஆராதிக்கிறாங்க. என்ன சொல்ல போனா, இந்த பூமியில இருக்கிற மாறான், செடி, கொடி எல்லாம் கத்தரை துதிக்கலாம். ஆமென். பறவைகள் எல்லாம் கத்தரை துதிக்கிறது. ஆனா இதெல்லாம் ஆண்டவர் சொல்லல, இதெல்லாம் என்ன துதிக்கும்படியா நான் வச்சிருக்கேன்னு சொல்லல. ஒன்னு என்ன சொன்னார்? இந்த ஜனங்கள் எனக்கு ஏற்பட்டு நீங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்களை என்னையும் ஆண்டவர் ஏற்பட்ட நோக்கம் அவரை துதிக்கும்படியாயினான். ஆமென். அவர் துதிக்கும்படியாக வைத்திருக்கிறார். நீ யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை துதிக்கிறது நான் ஏமாறும். அவர் எவ்வளவு பரிசுத்தமான தேவன். ஆனா நான் துதிக்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பாருங்க. அது ஒரு பெரிய காரியம். அவரை துதிக்கிறது எனக்கு கிடைக்க ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ராமன் சொல்லுங்களேன், ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரை துதிப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் தான். இவங்க கத்தரை ஆராதிக்க வந்தார்கள், கத்தரை பணிந்து கொள்ள வந்தார்கள். பணிந்து கொள்ள வந்தவர்களுக்கு ஆண்டவர் பாத்தீங்கன்னா அங்கே சில காரியம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஆராதிக்கும் போது நீங்க வெறுமையா போகவே மாட்டீங்க. ஆமாம். ஆண்டவரை துதிக்கும் போது வெறுமையா போக மாட்டீங்க. அவரை சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுற எந்த ஸ்தானத்துல உன்னிடத்துல வந்து என்ன செய்வேன்? உன் ஆசீர்வதிப்பேன். நீ எங்க இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கலாம், நீ போகிற வழியில இருக்கலாம், உன் வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், நீ ஆண்டவரை துதிப்பாயானால், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாயானால், உன் வாயில சோதனை இருக்குமானால் அந்த இடத்துல ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமென். நீ துதிக்கிற மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது. எந்த பிரச்சனை யாரும் மேற்கொள்ளாது. துதிக்கிற மனுஷன் அவன் துதிக்கிற வழியில அந்த பிரச்சனை எல்லாம் மாற்றி போடுவார். நீங்க என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு வீட்டுல பிரச்சனை இருக்குதா? வேலை ஸ்தலத்துல பிரச்சனை இருக்குதா? போகிற இடங்கள்ல பிரச்சனை இருக்குதா? உடனே செய்யாதீங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அவரை துதிங்க, எல்லாத்தையும் கத்தர் மாற்றி போடுவார். நீ போய் போராடினே இருக்கலாம். ஒரு பெரிய ஆயுதம் என்ன வச்சிருந்தா, துதி ஒரு பெரிய ஆயுதம். துதிக்கிற வேலையை கத்தர் தடைகள் எல்லாம் உடைக்கிறார். துதிக்கிற வேலை வழியெல்லாம் திறக்கிறார். நீ போராட வேணாம். அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்காக நீ கத்தரை ஆராதி, கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் பணிந்து கொள்ள வந்தார்கள், தேவனை ஆராதிக்க வந்தார்கள். அவர் ஏன் பணிந்து கொள்ளணும்? எதற்காக பணிந்து கொள்ளணும்? நீங்க 95ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் 95:6 சங்கீதம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள் வாருங்கள். அவர் யாரு? யாரு? உன்னை உண்டாக்கின கர்த்தர். ஆமென். உன்னை என்ன உண்டாக்கின கர்த்தர். நீங்க நினைக்கிறீங்களா, எங்க அம்மா என்ன பெற்றாங்க, எங்க அம்மா என்ன பெற்று போட்டாங்க, அவ்வளவுதான்? இல்ல, உன் தாயின் கருவில உருவாக கொண்டவனை தெரிந்த தேவன். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றார், என் கருவத்தை கண்கள்
கண்டது. இந்த கருவை கத்தரை கண்டது. சங்கீதக்காரர் சொல்றார், நான் என் தாய் கருவுக்கு வெளிப்படும் போது ஒரு சார்பில் விழுந்தேன். அப்போ ஆண்டவர் வந்து உங்களை என்ன பண்ணிருக்காரு? உண்டாக்கி இருக்கிறார். நீங்க நினைக்க கூடாது, ஏதோ நான் போறேன், ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இல்ல, உன்னை உண்டாக்கின கர்த்தர். நீ வரல, இது உன் பிரயாசம் இல்ல, இல்ல உன் பெற்றோட பிரயாசம் இல்ல, கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஆமென். நீங்க நினைக்கிறீங்களா, ஏடா பிறந்தேன் இந்த உலகத்துல, எதுக்குதான் பிறந்தேன்? சில பிள்ளைங்க பெற்றோரை பார்த்து சொல்லுவாங்க, எதுக்கு என்ன பெற்ற, ஏன் என்ன பெற்று போட? நான் சொல்லுவேன், உன்னை அம்மா அப்பா பிச்சை எடுக்கல, அவர் பிச்சை எடுத்திருக்கிறார். அவர் தான் உண்டாக்கினார். நீ ஏன் கர்த்தரை பணிந்து கொள்ளுன்னு அவரோட உண்டாக்கி இருக்கிறார். உன் கால் அவருடைய கரத்தில், உன் கரத்துல இல்ல. உன் திட்டம், உன் பிளான், நீ வச்சிருக்கிற எல்லாம் டைரக்ஷன் நிறைவேற மாட்டான், அவர் தான் செய்யணும். நீ பிரயாசப்பட்டாலும் முயற்சி பண்ணி ஒன்றையுமே சாதிக்க முடியாது. அவர் சொல்லிட்டார், என்னாலும் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, உன் பிரயாசத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அவரை பணிந்து, அவரை சோதனம் பண்ண ஆராதி. உண்டாக்கின கர்த்தரை என்ன உண்டாக்கி இருக்கிறார், அதனால நான் அவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நான் என்னை உண்டாக்கினவருக்கு நான் கணக்கு ஒப்பிக்கணும், எல்லா வருஷம் அவர் கணக்கு ஒப்பிக்கணும். அவர் என்னை உண்டாக்கினபடினால் அவரை ஆராதிக்கணும். ரெண்டாவது, நீ சுகமா இருக்கணும்னா கர்த்தரை ஆராதி. ஆமென். ஏன் அவரை பணிந்து கொள்ளணும்? நீ சுகமா இருக்க வேண்டுமானால் நீ கர்த்தரை பணிந்து கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்றான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். குஷ்டரோகி ஒருவன் அவன் என்ன செய்தான்? வந்த உடனே அவரை பணிந்து கொண்டான். சொல்றான், சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஏசு என்ன செய்தார்? அவனை பார்த்து உடனே சித்தம் ஒன்று சுத்தமாக சொல்லி அவர் என்ன பண்ணார்? சுகமாக்கினார். நான் சொல்ற சில வியாதிகளுக்கு சாதாரணமா வர வியாதிகள் உண்டு, பாவத்தினால் சாபத்தினால் வருகிற வியாதி உண்டு. இந்த குஷ்டரோக வியாதி வந்து ஒரு பெரிய வியாதி. இன்னைக்கு அதை வந்து அவ்வளவு பொருட்பட்டு ஒரு காலத்துலாம் கிட்டே செய்ய மாட்டாங்க யாரும். அந்த வியாதினா பயப்படுவாங்க. இந்த வியாதினால ஒரு பயம் அப்படி வரும். இந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துலாம் குஷ்டரோகிகளுக்கு தனி ஒரு இடம், அவங்க உள்ள வரக்கூடாது, நகரத்துக்குள்ள வரக்கூடாது. அவங்க உள்ள பார்த்தா கல்லறின்னு சொல்லி சட்டம். அவங்க தனியே ஒரு இடம், அவங்க யாருமே கிட்டே போக மாட்டாங்க. அவங்க என்ன கொடுக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல எழுத வச்சிருவாங்க, அவங்க வந்து கொண்டு போயிடுவாங்க. அது அந்த பட்டணத்துக்கு வெளியே ஏதாவது புறமான ஒரு இடத்துல தான் அந்த குஷ்டரோகிகள் இருப்பாங்க. ஆனா இயேசுங்கிறது அவங்க வந்த போது எனக்கு சித்தமான சுத்தமாக்குன்னு சொன்ன போது ஆண்டவர் சுத்தமாக்கினார். அல்லேலூயா. கிட்டே போக பயப்படுகிற புறமை தள்ளப்பட்ட அந்த மனுஷன் வியாதியஸ்தமா இருந்தவனை அவர் தொட்டு சுகமாக்கினான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஏன் சுகமாக்கினார் தெரியுமா? வாசன் சொல்றான், பணிந்து கொண்டான். இயேசுவை பணிந்து கொண்டான். அப்ப நீ சுகமா இருக்கிறன்னு சொன்னா என்ன செய்யணும்? கட்டப்பட்டு இயேசுவால் விடுவிக்க முடியாத, சுகப்படுத்த முடியாத வியாதி என்று ஒன்று இல்லவே இல்லை. ஆமாம், எந்த வியாதி இயேசுவால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே கிடையாது. ஏற்படுகின்ற வியாதி ஆண்டவர் சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். நினைக்கிறீங்களா, ஐயோ இந்த வியாதி என்னை விட்டு நீங்க போல இருக்கு, வாழ்க்கையெல்லாம் இந்த வியாதியில இருக்கும் போல இருக்கு, இது எனக்கு போகாது போல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், நீ அவரை பணிந்து கொள்வாயானால் அந்த வியாதியில் அதனுடைய விடுவிப்பார்கள். அந்த வியாதியின் அடிச்சுவதே இல்லாம போகும். ஏசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொன்னார்? கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல என்ன ஆகும்? ஒரு சுகமாகும். அது வந்து கொஞ்சம் மாசம் எடுக்கும். இது குஷ்டரோகம், உடனே சுகமாக்க முடியாது. கொஞ்சம் மனசு ஆகும், சில மனசு ஆகும், ஆனா சுகம் கிடைக்கும் சொன்னாரா? அன்னைக்கே அது சுகப்பட்டுக்கும். அன்னைக்கே சுகம். அல்லேலூயா. மற்ற சுகம்லாம் லேட்டா வரும், இல்லை சுகமே வராம இருந்தா, இல்லை வேற வேற கூட சேர்ந்து வரும். நம்ம எடுக்கிற மெடிசின்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்ன கியூர் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நிறைய மெடிசின்ஸ் கண்ட்ரோல் தான் பண்ணணும். கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கு நிறைய மெடிசின்ஸ் கிடையாது. அதே வழியில அது கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்தா கூட இன்னொன்னும் சேர்ந்து வந்துட்டே இருக்கும். எந்த மெடிசின்ஸும் அதுக்கு பின்னால ஒரு பின்விளை வருது. சில மருந்துகள் எடுக்கும்போது பின்னால் அதனால ஒரு சில வியாதிகள் வந்து இதை விட பெரிய வியாதி அதனால வரும். ஆனால் இயேசுவை விடுவிப்பார், அந்த வியாதிக்கு பரிபூர்ணமாக விடுவிப்பார். ஆமென். காலை வேளையில பணிந்து கொள்வாய் என்றால் ஆண்டவர் சுகத்தை தருவார். நீ ஆண்டவர் மாத்திரம் பணிந்து கொள்வாய் என்றால் எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம். ஒருவேளை டாக்டர் சொல்லிருந்தா இதெல்லாம் முடியவே முடியாது.
இது இருக்கதான் செய்யும். நான் இயேசுவை வல்லவர். அநேக நாட்கள் நான் ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன், சபையில சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை நடக்கும் போய முடியாத அளவுக்கு மூட்டு வலி வந்துச்சு. எனக்கு எந்த வலியே இல்லாம இருந்தது. திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், காலையில எழுந்துட்டேன், நடக்க முடியல, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, ஒரு 5 ஸ்டெப் எடுத்து வச்சு ரெஸ்டும் போக முடியல. பயங்கரமான வலி. எனக்கு அவர்கிட்ட வலி வந்ததே கிடையாது. பார்த்து இது ஒன்றும் பண்ண முடியலைன்னு சொல்லி என்ன பண்ணேன், டாக்டருக்கு போனேன். நல்ல ஒரு வயசான ஒரு டாக்டர், நைசர்வெல்ல இருந்து. அவர் பேர் ஜார்ஜ் தாமஸ். நல்ல 90 வயசு பாட்டி இடுப்போட வச்சு அவரு ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டார், நடக்கிற மாதிரி மாத்திட்டாரு. 90 வயசு. அவர்கிட்ட போனேன். அவர் என்ன பார்த்து கேட்டார், உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்னா. 45 ஆகுது. அப்ப 45, இப்ப 55 ஆயிடுச்சு. 45. அவர் சொன்னார், 40 வயசு ஆகலே முட்டு வலி வரும், இதெல்லாம் சாதாரணம் தான், நீங்க என்ன செய்யணும், மாத்திரை தொடர்ந்து இருக்கு அப்படின்னா. சரி டாக்டர், நீங்க வேற ரொம்ப பயங்கரமா ஜெபிக்கிற ஆளு, அவர் ஆசி ரொம்ப ஜெபிக்கிற, முட்டியோட போறீங்க, நீங்க முட்டியெல்லாம் நீங்க போடவே கூடாது, முட்டியே போடக்கூடாதுங்க. நான் நினைச்சேன், நல்லா நமக்கு அவன் வைக்கிறான் அப்படின்னு நினைச்சு மாத்திரையை வாங்கிட்டேன். வாங்கிட்டு எடுத்து வாயில போடல, செல்ஃபால போட்டேன். ஒரு மாத்திரை கூட நான் போடல. நீங்க நம்ப மாட்டீங்க, தேவனுடைய நாமத்தின் மகிமையை சொல்லுகிறேன். நேர் மூட்டையில நின்று ஜெபம் என்ன, ஆண்டவரை நீங்க உம்மால சுகமாக்க முடிய வியாதி ஒன்னும் கிடையாது. டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்க மெடிசன் எடுக்க வரவே. இனி எத்தான் உங்க முட்டி வலி இல்லாம இருப்பாங்க, நீர் மெடிசன் இல்லாம சுகமாக்க முடியும். எனக்கு மூட்டு வலி இருக்கக்கூடாது சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு நான் பார்த்தேன். மாத்திரை போடல. இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு, மூட்டு வலி எங்க இருந்தது தெரியாது. வித்தவுட் எனி மெடிசின். இன்னைக்கு வர அந்த மூட்டு வலி இல்ல, சுத்தமா கிடையாது. நல்லா நடக்கிறேன், நல்லா ஏறேன், மாறி ஏறேன். சில இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, இந்த மங்கஜ கஸ்தூரி சாப்பிட்டேன், மாறியெல்லாம் ஏறுறேன் அப்படின்னு. நான் சொல்றேன், எந்த கஸ்தூரி சொல்லிக்கிட்டோம், ஆண்டவர் உள்ள இருந்தா நீ மலை உடையாது. அவன் மாடி இல்ல, மலையெல்லாம் பேசலாம். மகிமுண்டாவதாக. அவரை பணிந்து கொள்வாய் ஆனால் பரிபூர்ண சுகம். நான் சொல்றேன், ஏசு விடுவித்தார் வரவே வராது. ஏசு விடுவிப்பார் வராது. அதுக்கான என்ன இருக்க. 3வது பார்க்கிறோம், அதே காரியத்தை பார்க்கிறோம். நீ ஏன் பணிந்து கொள்ளணும்னு சொன்னா, அவர் சர்வ அதிகாரம் உள்ளவராக இருக்க அப்படின்னு நீ பணிந்து கொள்ளணும். மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 வசனங்களை வாசிங்க. 28ஆம் அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். வந்து அவர் பணிந்து கொண்டார்கள். இயேசு கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுன்னு சொன்னா, அவர் சர்வ வல்லமையோட இருக்கிறபடினாலே அவர் பணிந்து. அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன். எல்லா அதிகாரம் இயேசுடைய கரத்தில் இருக்கிறது. யார் செய்வார்? யார் பணிந்து கொள்வது செய்வார். அவன் பணிந்து கொண்டார். வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசு சகல அதிகாரம் உள்ளவர், அவர் சர்வ வல்லவர். ஆண்டு சொன்னார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவன் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டவர் என்றார். அவரால் அதிசயங்களை செய்ய முடியும். வாசகம் சொல்கிறது, அவரே அதிசயங்களை செய்கிறவர். அதிசயம் என்ன? நீங்க நினைத்து பார்க்க முடியாத அல்லது நடக்க முடியாத காரியங்களை செய்கிறார் பாருங்க, அதான் அதிசயம். அல்லேலூயா. நீங்க சில காரியங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் முடியவே முடியாது. ஆனா ஆண்டவர் செய்வார். அவர் சகல அதிகாரம் உள்ளவர். யோகாதான் சொல்லுகிறார், தேவரே சகலத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைக்கிறது தடைப்படாத சொல்லுங்க, அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவன் வாழ்க்கையில உன்னை செய்யணும்னு ஆண்டவர் குறிச்சாருன்னா அதை யாருமே தடுக்க முடியாது. தடுக்க முடியாது, மனுஷன் தடுக்க முடியாது, சூழ்நிலை தடுக்க முடியாது. அது நடக்கும், அது நிறைவேறும். நீங்க நினைக்கலாம், இனி நடக்க போகுது. நான் பேசிய நாமத்தை சொல்லுகிறேன், அது நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ண நடக்கும். வசனம் சொல்லுகிற வாக்கு மாறாத உண்மையில தேவன். வார்த்தையில உண்மையில ஒரு நாம தான் சொல்லுவோம், ஐயோ சொல்லிட்டோம், இன்னைக்கு முடியல, சூழ்நிலை சரியில்லை, அன்னைக்கு இந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு வேற மாதிரி சூழ்நிலை,
ஆண்டவருக்கு அதெல்லாம் கிடையாது. சொன்னதான். ஹல்லேலூயா. அவர் சொன்னது அவருடைய வார்த்தையை யார் அபத்தமாக்க முடியவே முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஆண்டவர் செய்வார். அவர் எல்லா அதிகாரங்களும் அவர் செய்வார். உடனே அவர் செய்வார். பணிந்து கொள். அவரை பணிந்து கொள்ளும் போது ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் நம்மை உண்டாக்கின தேவன். அவரை பணிந்து கொள்ளணும். அவர் சுகமாய் வைக்கிற தேவன். அவரை பணிந்து கொள்ளணும். அவர் உனக்காக யாமையை செய்கிற தேவன். அவர் பணிந்து கொள்ளணும். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறேன். இயேசுவை சந்திக்க வந்த இன்னொரு மனுஷன், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் சீக்கிரத்தை சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க. யோவான் 3:2. அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவன் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இங்கே வாசிக்கிற நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயன் இயேசுவிடத்தில் வருகிறான். இவனும் வந்து இயேசுவிடத்தில் எதற்கு வருகிறான்னு சொன்னா, எந்த தேவைக்காய் வரல. இவன் எதற்கு வருகிறானா, இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வருகிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது வந்தவன் எதுக்கு வந்தான்? இயேசுவை பார்க்க வந்தான். சரி. இரண்டாவது ஆமா சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொண்டு வந்தார். மூன்றாவது நிக்கோதேமு அவரை குறித்து சாட்சி கொடுக்க வருகிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? பார்க்கிறோம், நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். இரண்டாவது சொல்றார், ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். ரெண்டு காரியங்களை பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை ரெண்டு காரியம் உள்ளடக்கிட்டு வந்து, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். அது தேவனை அறிகிற அறிவு. நல்ல கவனிங்க. தேவனை அறிகிற அறிவு. இரண்டாவது, நீ செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் ஒருவனோடு கூட இராவிட்டால் செய்ய மாட்டான். இது என்னன்னு சொன்னா, இந்த காரியம் தேவனை குறித்த தேவனை கிரியைகளை குறித்த உணர்வு. நல்ல கவனிங்க. ஒண்ணு தேவனை குறித்த அறிவு, இரண்டாவது தேவனை கிரியைகளை குறித்த உணர்வு. இதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து தேவன் என்று யார் அறிந்திருக்கிறது? தேவனுக்கு வந்தவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது வந்து அவர் தேவன் என்பதை இந்த பரிசை என்ன பண்ணிருக்கான்? அறிந்திருக்கிறார். ஒரு நபருடைய பிள்ளைக்கு முதலாவது என்ன தேவைன்னா, இயேசு தேவன் என்று ஒரு அறிவு தேவை. அப்பதான் உன் ஜெபம் வித்தியாசமாய் மாறும். உன் நம்பிக்கை அவரால் வாய்க்க முடியும். இயேசுவை எல்லாரையும் போல ஒரு தேவன் சொல்லி நினைக்க கூடாது. அப்படியே ஹல்லேலூயா. இயேசுவை ஒருவரோடு நீ ஒப்பிட்டு பேசவே முடியாது. அவர் யாரோட ஒப்பிட்டு பேச முடியாது. ஏன் தெரியுமா? அவர் மரித்து உயிரோடு எழுந்தது. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், மரித்து நானால் மிக சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன். தேவர்கள் வந்தாங்க, அவதாரம் வந்தாங்க, எத்தனை பேர் மரித்து போனாங்க, யாரும் மரித்து உயிரோடு எழுந்தது. இயேசு மாத்திரம் என்ன பண்ணார்? மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் தான் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவனை அறிகிற அறிவு நமக்கு முதலாவது தேவை. நிறைய பேர் சொல்ற கேட்டுக்கிறேன், எல்லாரும் நான் கூப்பிடுவேன், எல்லாத்தையும் கூப்பிடுவேன். நீ கூப்பிடு. ஆனா நான் சொல்லுகிறேன், இயேசுவை ஆராதிக்கும் போது பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு செய்கிற கிரியை யாருமே செய்ய முடியாது. செய்யும் தேவனை அறிகிற அறிவு தேவை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த காலத்துல அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வியாதியின் சரித்தில இருக்கு. அது என்ன வியாதின்னு தெரியாது. அது பிசாசின் கிரியையால் வந்த வியாதி. அப்போ வந்து இயேசுவாக தெரியாது, ஆலயத்துக்கு போறது இல்லை, இயேசு அறிகிற அறிவு இல்லை. அப்போ மாத கணக்கில் அந்த வியாதி இருந்தது. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க வந்து அந்த கோயிலுக்கு போங்க, சரியாயிடும். சரி, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே தெரியாது. இன்னொரு சொன்னாங்க, நீங்க சனிக்கிழமை நவகிரகத்தை சுத்துனீங்கன்னா சரியாயிடும். சனிக்கிழமை நவகிரகத்தை போய் சுற்றி வரணும், ஒண்ணுமே சரியாகும். அப்போ கடைசியில மறிக்கிற நிலைமை வந்துட்டேன். எந்த நிலையில போய் ஒன்றும் சரியாயிடும், மறிக்கிறாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட் சொன்னான், ஒரு பாஸ்டர் வந்து இருக்கிறாரு, அங்க ஜோம் பண்ணீங்க, ஏசு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், எவ்வளோ போயிட்டேன், உன சொல்லுவாங்க, ஏசு மாத்திரம் சொல்ல தர முடியும், நீ வாயை சொன்னாதான் காசெல்லாம் இல்லையா, எல்லாம் செலவு பண்ணலவா. போனேன். அந்த பாஸ்டரோட சொன்னேன், இயேசுவை நம்புறியான்னு கேட்டார். ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், இயேசுவை நம்புறியா. நான் சொன்னேன், நம்புறேன். எது போது தெரியாது, ஆனா கேட்கிறாரு, என்ன பண்றது, நம்புறேன்னு தான் சொல்லணும். அப்படி நம்புறேன்னு சொன்னேன். அவர் கையை வச்சு ஜோம் பண்ண வியாதி பேசு. அந்த செகண்டே அன்னைக்கு அப்பவே அந்த பலவீனம், அந்த வியாதிகள், டைரஸ் எல்லாம் போய் மழை மாறி அன்னைக்கு இயேசு ஏற்றுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ
இயேசு மாத்திரமே என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? அறிகிற அறிவு உனக்கு தேவை. அல்லேலூயா. இயேசு எல்லாரையும் போல இல்ல, மற்றவர்களை போல இல்ல. இயேசுவை யாரோடும் ஒப்பிட முடியாது, நீ இணைத்து பேச முடியாது. அவர் பேர் என்ன தெரியுமா? அவர் ஒப்பற்றவர், அவர் இணையற்றவர், அவர் ஒருவரோடு இணைத்து பேச முடியாத சர்வவல்லமையுள்ள தேவன். அவரை அறிகிற அறிவு தேவை. இந்த அறிவை என்ன செய்யணும்னா, உலகத்தின் அசுத்தங்கள் உன்னை தப்பித்துக் செய்யும். அவரை அறிகிற அறிவை நீங்களோ உலகத்தின் அசுத்தங்கள் தப்பினவர்கள். இந்த அறிவு இல்லாதவர்கள் அசுத்தங்கள் தப்ப முடியாது, பாவத்தில் தப்ப முடியாது, அனுபவங்கள் தப்ப முடியாது. ஒருவேளை இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லலாம், இயேசுவை கொடுத்த சரியான அறிவு இல்லைன்னா நீ பரிசுத்தமா ஜீவிக்க முடியாது. அந்த அறிவு தான் அந்த பாவத்தை நம்பிக்கணும். அல்லேலூயா. உன்னை பரிசுத்தமா ஜீவிக்க செய்யும். முதலாவது அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு வந்தவர். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. எத்தனை பேர் விசுவாசிக்க அவர் தேவன்? அல்லேலூயா. அவர் தேவன். இந்த அறிவு மாத்திரம் இருந்தா போதும். வசனம் சொல்லுகிறது, பூமியில ஒரு மேன்மை பாராட்டுவானால் கர்த்தரை அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார். பூமியில பெருமை எதை பேசலாம் தெரியுமா? எதை பேசலாம்? என் படிப்பையோ, என் ஆஸ்தியோ, என் செல்வத்தையோ என்கிற திறமையே இல்ல, இயேசு தேவன் ஒரு அறிவை கதை தந்தாருங்க, அதை பெருமையை பேசுங்க. ஆமே, நீங்க எங்க போனாலும் அதை சொல்லலாம். ஐயோ, இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை எனக்கு தந்தாருங்க ஆண்டவர், அந்த அறிவை எனக்கு தந்தார், அதுதான் பெருமையை பேசணும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 20ஆம் சங்கீதத்துல சில ரதங்களை கொடுத்தும் சில குதிரைகளை கொடுத்தும் மேன்மை பாராட்டுகிற நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தரை கொடுத்து மேன்மை பாராட்டுகிற அவர்கள் முறிந்து விழுந்தார். நாங்கள் எழுந்து நிமிர்ந்திருக்கிறோம். எல்லாத்தையும் பேசுன ஆஸ்தி சொத்தெல்லாம் பேச முறிந்து விழுந்துட்டான். இயேசு மேன்மையா பேசுறேன், நிமிர்ந்து இருக்கிறான். நிமிர்ந்து இருக்கணுமா? நீ நிமிர்ந்து நடக்கணுமா? நீ தைரியமா இருக்கணுமா? இயேசு பேசு. இயேசுவை தேவனாய் அறிந்திருக்க அந்த அறிவை கொடுத்து பேசு. முதலாவது வசனம் சொல்கிறது, நீ தேவன், நீ தேவனத்தில் வந்தவர், நீ தேவன். அந்த கர்த்தரை அறிகிற அறிவு. இரண்டாவது வாசிக்கிறோம், அவன் சொல்லுகிறான், தேவன் ஒரு மனுஷனோட இல்லாவிட்டால் நீர் செய்கிற அற்புதங்களை செய்ய மாட்டான். இது என்ன? தேவனுடைய கிரியைகளை கொடுத்த உணர்வு. முதல் சொன்ன அந்த அறிவு, இது உணர்வு. ஏன் உணர்வுன்னு சொல்றாங்க தெரியுமா? இயேசுவை தேடி எத்தனையோ சிறங்க வந்தாங்க, நம்ம சபையில நிறைய பேர் வந்தாங்க. எத்தனையோ பேர் வியாதியில தான் விடுவித்தார், பிசாசின் பிடிகளை விடுவித்தார், பீசுடைய கதைகளை விடுவித்தார். ஆனா அவங்க திரும்ப வரல. சுகம் பெற்ற பிறகு என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. நிறைய பேர் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா சபையில வந்து என்னால ஒரு 2 பேர் வந்துட்டே இருப்பாங்க, இந்த பிசாசு வந்துட்டே இருப்பாங்க. அங்க ஜெபிச்சு விடுதலை கிடைச்சது, எத்தனை பேர் விடுதலை கிடைச்சாங்க. ஆனா வரல. ஏன் தெரியுமா? அவங்க என்ன இல்லைன்னா, இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளுக்கு உணர்வு அவங்களுக்கு இல்லை. அது உணர்வு. அது அற்புதங்கள் செய்தது ஆண்டவர் விடுவிச்ச ஆண்டவர் உணர்வு இல்லை. நம்ம இயேசுவை நீ பற்றிக்கொள்ளலன்னா உனக்கு உணர்வு தேவை. ஆண்டவர் செய்த நன்மை எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க? நினைச்சு சொல்லிக்கிறீங்களா? சோதனை பண்றீங்களா? எந்த நிலையில இருந்த, எந்த நிலையில கத்தணும் உயர்த்தினார், எந்த நிலையில தூக்கி எடுத்தார், நீங்க யாருமே சொல்ல முடியாது. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா இருக்க நீங்க சொல்ல முடியாது. நான் சொல்றேன், நான் உண்மையில வந்த கத்தர் ஆசிரியர். அல்லேலூயா. சுபாவத்தை மாற்றினேன், எத்தனை சொல்ல முடியும்? அப்போ வாழ்க்கையில ஆண்டவர் செய்வதை நீங்க மறந்துடுவீங்கன்னு சொன்னா உணர்வற்றலாய் மாறி போயிருவீங்க. அதனால ரோமர்ல வாசிக்கிறோம், அவர் தேவனை அறிந்தோம், அவர் தேவன் என்று மகிழப்பட்டாலும் சோதனையாக இருந்து தங்கள் இருதயத்தை சிந்தனை எல்லாம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? வீணாங்க, வேஸ்டா போயிட்டாங்க. நீ கத்தரை உணர்வு இல்லை. அது தேவனை, தேவனுடைய கிரியையை உணர்கிற உணர்வு. அந்த உணர்வு இல்லாவிட்டா என்ன போயிடுவாங்க? வீணா போயிடும். அல்லேலூயா. அப்போ 2 காரியம் தேவை. ஒன்று அவரை அறிகிற அறிவு தேவை, இரண்டாவது உணர்வு தேவை. அதெல்லாம் சங்கீதக்காரர் சொல்லுகிறான், எனக்கு உணர்வை தார். நிறைய நூத்து வருவாங்க சங்கீதம் வாசி பாருங்க, எனக்கு உணர்வை தார், வசனத்தின்படி என்ன உணர்வு ஓய்வு. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு பாய்க்கு வந்தாவதாக. அப்போ அவரை பார்க்க வந்த, மூன்றாவது பார்க்க வந்த ஒருவன் சாட்சி கொடுக்க வந்தான். கர்த்தரை சாட்சி கொடுக்க வரணும். அல்லேலூயா. வாழ்க்கையில கர்த்தரை கொடுக்கிற சாட்சிக்கு மட்டுமே இருக்கணும். அதுக்கு 2 காரியம் தேவை. ஒன்று அவர் அறிகிற அறிவு, அவருடைய கிரியையை கொடுத்த ஒரு உணர்வு. நான்காவது ஒரு காரியம் சொல்கிறேன். இயேசு இடத்துல வந்த இன்னொரு ஒரு முக்கியமான காரியம் மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்க ஒரு 5 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே
வெள்ளைக்கல் கலவையை கொண்டு வந்து அதை குறைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். இயேசு ஒரு வீட்டுல ஒரு குஷ்ரோகியா இருந்து சுகம் பெற்ற ஒரு மனுஷன் வீட்டுல பங்கு இருக்கிறார். அப்போ ஒரு ஸ்திரீ இயேசு இடத்துல வருகிறார். ஒரு இடத்துல பாவியான ஸ்திரீ சொல்லி இருக்கு, இங்க சாதாரணமா சொல்லி இருக்கு. இவள் வந்து இயேசு இடத்துல ஒரு விலையேறு பெற்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாலும் அதை உடைத்த சிரஸ்ல குடிச்சினார். இவளை பாத்தீங்கன்னா இவன் எந்த தேவைக்காக வரல. இவன் எதுக்கு வந்து தெரியுமா? எதுக்கு வந்து தன்னுடைய அன்பை காண்பிக்க வந்தான். அல்லேலூயா. இயேசு இடத்துல அன்பை காண்பிக்க வந்தார். ஏன்னா ஆண்டு பின்னால சொல்லுவார், இவள் அதிகமாய் அன்பு கொடுத்தாலே. அல்லேலூயா. நீ இயேசுவை தேடி வரணும். முதல்ல எதுக்கு வரணும்? அவர் பார்க்க வரணும். நீ வரும்போது கத்தரை தேடி வரணும். அவர் பார்ப்பதற்காக வரணும். இரண்டாவது பணிந்து கொள்ள வரணும். மூன்றாவது சாட்சி கொடுக்க வரணும். நான்காவது அன்பை வெளிப்படுத்த வரணும். இயேசு அன்பானவர் எல்லாருக்கும் தெரியும். இயேசு யாரு? அன்பான தேவன். ஆனா நீ யார்? நாம யார்? அவர் நேசிக்கிறோமா? நான் சொல்லும் 1% நேசிக்கிறோமான்னு ஒரு யோசிப்போம். அல்லேலூயா. இயேசுடைய அன்புல 1% நம்ம கிட்ட இருக்குதா? இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த அன்பை கம்பேர் பண்ணும்போது நாம 1% கூட நேசிக்கலன்னு சொல்லணும். இயேசு இடத்துல வரும்போது அந்த அன்பை வெளிப்படுத்த வரணும். எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஆண்டவரை நேசிக்கிறேன், அன்பு குருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பை இன்னும் ஆர்வமாய் சொல்லிட்ட போதாது. அல்லேலூயா. இவ வந்தவன் என்ன செஞ்சது தெரியுமா? எதையோ பண்ண கொடுக்கல, விளையாடுறத கொடுத்தார். அன்பு எப்பவும் விளையாடுறத கொடுக்க செய்யும். நீங்க ரொம்ப நேசிக்கிறால பாருங்க, உங்க வீட்டுக்கு ரொம்ப நேசிக்கிறால, உங்களை நீங்க ரொம்ப நேசிக்கிறால உங்க வரவங்க என்ன கொடுப்பீங்க? உங்க கிட்ட இருக்க விசேஷ விஷயமா கொடுப்பீங்க. அல்லேலூயா. ரொம்ப பெஸ்டா இருக்கிறத கொடுப்பீங்க. அதை யாரும் வேற யாரும் வந்தாங்க சாதாரணமாக ஏதோ ஒரு இடத்துல கையில் கொடுத்துருவீங்க. ஆனா உங்களை நேசிக்கிற வந்தவரை உங்க வீட்டுல பெஸ்டா அவங்க சமைச்சு, அவங்க என்ன பிடிக்கும் செஞ்சு, அவங்க என்ன தரலாம், அவங்க வந்து எல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் செய்வீங்க. அதுதான் அன்பு. இயேசுவை நேசிப்பாயானால் உன் வாழ்க்கையில இருக்கிற பெஸ்டானதை இயேசு கொடுக்கணும். அவங்ககிட்ட இருந்தது விலையேற பெற்ற காலதான தைலம். அதோட வேல்யூ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய். அதோட வேல்யூ 30,000 ரூபாய். அவங்க சொல்றாங்க 300 பணத்தை மிச்சு இதை கொடுத்துருக்கலாமே அப்படின்றாங்க. அப்போ ஒரு பணம்ன்றது என்ன? ஒரு நாள் வேஜஸ், ஒன் டே வேஜ், ஒரு நாள் கூலி. இன்னைக்கு ஒரு நாள் கொத்த நாள் 1,100 ரூபாய் வாங்குறது, குறைஞ்ச 1,000 ரூபாய் வாங்குறது. அப்போ 300 பணம்னா பாருங்கள, அந்த இது கம்பேர் பண்ணா 3 லட்சம் வருது. எவ்வளோ? 100 பணம்னா 100,000 1 லட்சம். இன்னைக்கு கம்பேர் பண்ணா அவன் எவ்வளவு பாருங்க. அவன் என்ன பண்ணா? உடச்சு என்ன பண்ணா? ஊதிட்டான். இயேசுவை நீ அன்பு குருவாயானால் உன் வாழ்க்கையில் பெஸ்டானது. அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு அப்படின்னு கொடுக்க கூடாது. ஏதோ ஒண்ணு யாரும் கொடுப்போம்? தேடி செல்லாதது, தள்ள முடியாதது யார் கொடுப்போம்? சொல்லுங்களேன். யாரும் அளவு. அல்லேலூயா. அது செல்லவே செல்லாது. சில நோட்டை நான் காணி வீட்டு பார்க்க வாங்க மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும். தாராளமா பிரிச்சு அது மேல திரிக்க முடியாது. பெஸ்டா இருக்கும். அல்லேலூயா. ஏசு கொண்டாடுமா அங்க செல்ல இங்க செல்ல எப்பயாவது அப்படின்னு அதை மாதிரி சொல்லல. என்ன செஞ்சாலும் பெஸ்டா செய். ஆமா. ஏசு யாரு? பிச்சைக்காரன் இல்ல. நீ எல்லாம் கொடுத்து ஆண்டு ஒண்ணு செய்ய போறது கிடையாது. அவர் கொடுத்து நாம இருக்கணும். நன்றி நிமித்த அன்பி நிமித்தமா செய்யணும். நீ யாரும் மேலே கூட ஐயோ ஆண்டவர் நான் கொடுத்ததான் அவருக்கு சாப்பாடு, நான் கொடுத்தது ஆடு இல்லவே இல்லை. அல்லேலூயா. அன்பி நிமித்தமா செய். அப்போ பெஸ்டா செய். ஒரு டைம்ல பெஸ்டான டைமை கொடு. தூங்கி ஏற்றி 8 மணிக்கு ஏற்றி ஆண்டவருக்கு டைம் கொடுத்தாரு. காலையில் 4 மணிக்கு எழுந்து. அல்லேலூயா. பெஸ்டான டைம் அதுதான். டைம்ல பெஸ்டான டைமை கொடு. உன் வேலையில பெஸ்டானதை கொடு. உன் பிள்ளைகளை பெஸ்டானதை கொடு. மக்கு மனசாம்பளமே நீங்க ஊழியத்துக்கு தாரேன் அப்படின்னு சில சொல்லுவாங்க. படிக்கவே முடியாது. என் பையன் ஊழியத்துக்கு தான், இன்னொருத்தெல்லாம் படிக்கணும், இது படிச்சு எனக்கு வேலை செய்யணும், அது படிக்க அதை கொடு ஊழியது. அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான் பெற்றெடுத்தா யாரு? அண்ணன். அதை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணிட்டான்? கொடுத்தார். கத்த என்ன பண்ணா தெரியுமா? அதன் குமாரனை குமாரனை கொடுத்தார். அல்லேலூயா. ஐயோ ஒன்னே ஒன்றாங்க கண்ணை எனக்கு ஆமென். வாழ்க்கையில பெஸ்டானதெல்லாம் கூட நான் பெஸ்டான தருவார். ஆமென். நீ பெஸ்டான கொடுத்தீங்கன்னா பெஸ்டான தருவார். எல்லாம் திறமை, உன் நாலந்து, உனக்கு அறிவு எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். ஆமென். அப்ப அது பெருகும்.
இங்க வாசிக்கிறோம். அவ வந்து யார் தெரியுமா? நல்ல ஆள் கிடையாது. பசங்க என்ன எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, அவர் எப்படி அட்ரஸ் பண்றாங்க, பாவியான ஸ்திரீ. அல்லேலூயா. அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாவியான ஸ்திரீ சொல்லி இருக்குது. நான் யோசிக்கிறேன், அவ வந்து ஒரு மோசமான ஒரு ஸ்திரீ. அவ அந்த தைலத்தை யார் வச்சிருப்பான்னா வரவு வச்சிருப்பான், வரையாட்டில் வச்சிருந்திருப்பா. அது உடைக்கவே இல்லை, சீலோட இருக்கு. ஆனா அதை கொண்டு ஒரு இயேசுக்கு வச்சுட்டான். அல்லேலூயா. பெஸ்டாம். அப்போ அவருடைய வாழ்க்கை நான் பார்க்கிறேன், இயேசுக்கு என்று அவள் சாதாரணமா செய்யல, பெஸ்டா செஞ்சா. முதலாவது வெளியேறப்பட்டது தந்தா. ரெண்டாவது பார்க்கிறோம், அவ வாழ்க்கையில் இன்னொரு காரணம் எங்க பார்க்கிறோம், அவ உழைச்சி ஊதிட்டா. எல்லாம் புகழ்ந்தான்னு பாக்குறீங்களா? அவளை எல்லாம் புகழ்ந்தாங்களா? இல்ல, அவன் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. இல்லையா? வேஸ்ட் பண்ணிட்டா. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்கன்றாரு. அப்ப நான் நினைக்கிறேன், வேஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லி அவளை விடல, இவங்க வேற என்ன பேசியிருப்பாங்க. ஆண்டவர் தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்ற, அப்ப தொந்தரவு பண்ணாம என்ன பேசியிருக்காங்க. அந்த ஆட்கள் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? இது ரொம்ப பெருமை, இது பீட்டிக்கிறதுக்காக வந்திருக்கு. எனக்கு எல்லாருக்கும் இவ்வளவு இருக்குன்னு சொல்றதுக்கு அது எல்லாரும் பெருமையா வந்து செய்ய. சில வேலை நீ இயேசுக்கு அன்புக்கு அன்பின் செய்யணும், மத்தவங்க பூர்த்திக்க மாட்டாங்க, கண்டுக்க. ஆமென். நீங்க சில வேலை செய்வீங்க பாருங்க, இயேசுக்காக அன்புனால செய்வீங்க. ஆனா மத்தவங்களால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? உனக்கு பெருமை, நீ ரொம்ப பெரிய ஆளும் காட்டுற, அதனால இப்படி கண்டுக்காதீங்க. அவ பாத்தீங்கன்னா இயேசு வீட்டுல வந்து போது அந்த நிந்தையும் சாய்த்தான். அதாவது இந்த வாரம் இயேசுவை அந்த போது நிந்தவாதம் குடும்பத்தை நிந்திப்பாங்க, உனக்கு சுற்றி நிந்திப்பாங்க, ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உன்னை நிந்திப்பாங்க. அல்லேலூயா. நீ இயேசுவை உன் அன்பர் இயேசுக்கு செலுத்தும் போதிலே நீ நிந்திக்கப்படுவே, கவலையப்படாது. அல்லேலூயா. உன்னை பாராட்டு ஒரு கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் அவளை பாவியை பார்த்தாங்க, ஆண்டவர் என்ன பார்த்தா தெரியுமா? அவளை அன்புக்குறவளா பார்த்தான். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, அந்த வயசை கூப்பிட்டான் பாருங்க, அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், தண்ணி தரல, என்ன என் காலை கழுவு தண்ணி தரல, எனக்கு என்ன பூசல. ஆனா இவ பாரு என்ன பூசினா, கண்ணீர்னால காலை நினைச்சு தலைமையில குடித்தா. சொல்லி சொன்னாரு, இவ அதிகமா அன்பு கூர்ந்தால் அதன் பலன் இவ பாவலா மன்னிக்கப்படுது. ஆமென். என்ன பலன்? இயேசுக்கு அன்பு கூர்வது என்ன பலன் கிடைக்கும்? பாவத்தெல்லாம் மன்னிப்பார். அல்லேலூயா. இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய காரியம் வர செய்ய வேண்டாம், ஆண்டவரை மன்னிச்சு. அல்லேலூயா. எவ்வளவு நேசிக்கிறே என்ன பண்ண ஆண்டவர் அவ்வளவு பாவம். ஒருவேளை மற்றவெல்லாம் நான் பாவியா பார்ப்பான், ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டாரு. அல்லேலூயா. உன்னை மகனாய் பார்ப்பார், மகனா பார்ப்பார். அப்போ இவள் வந்ததில் இருக்காங்கன்னு சொன்னா அன்பை காண்பிக்க முடியாது. வெளியேறப்பட இருந்தால் நிந்தை சகித்தால். இயேசுவை நேசிக்கிறியா? வாழ்க்கையில் வெளியேறப்பட்ட இயேசு கொடுக்கப்படும் அலை, வெளியேறப்பட்ட பலன், வெளியேறப்பட்ட சிறந்தம், வெளியேறப்பட்ட நேரம், இதை ஆண்டவர் போடும். இரண்டாவது, நிந்தை எல்லாம் வந்தாலும் சரி. ஆமென். அதான் ஆண்டவரே அன்பு வர கடைசி வேணும்னு சொல்லி முடிக்கிற மத்திய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 20:20. அப்பொழுது செபதேயுவின் குமாரனாகிய மார்த்தாளுடைய தாய் குமாரனோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய இருவரின் பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இங்கே பார்க்கிறோம், யாக்கோபு யோவான் அவருடைய தாயார் இயேசு வீட்டுல வருகிறார். நல்ல கவனிங்க, யாக்கோபு யோவானுடைய தாயார் இயேசு வீட்டுல வர்றாங்க. இவங்க வந்தது எதுக்குன்னு சொன்னா ஒரு உயர்ந்த நோக்கத்தோட வராங்க. நல்லா கவனிங்க, இவங்களுக்கும் எந்த தேவையெல்லாம் வரல, என் பிள்ளைங்க ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல பெரிய காரியமா செய்யணும். உயர்ந்த நோக்கம் என்ன நோக்கம் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, ராஜ்யத்தில் நீங்க வரும்போது என் பையன் வலது பக்கத்துல ஒருத்தர் இருக்கணும், இடது பக்கத்துல ஒருத்தர் இருக்கணும். அதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, மற்றவங்க எல்லாம் தப்பா எடுக்கிறாங்க. நான் சொல்லுவேன், என் பிள்ளைங்க இயேசுவோடு நெருக்கமா இருக்கும். ஆமென். அந்த அம்மாவோட நோக்கம் என்ன? என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? இயேசுவோடு கூட நெருக்கமா இருக்கும், பக்கத்துல இருக்கணும். அப்ப நான் நினைக்கிறேன், நீங்க இயேசு வீட்டுல வரும்போது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், என் குடும்பம் இயேசுவோடு கூட. அந்த நோக்கம் மாத்திரம் இருந்தா போதும். நான் சொல்றேன்,
இயேசுவோடு கூட இருக்கிற பெரிய சந்தோஷம் உண்மை. உங்க பிள்ளைகளுக்கு என்ன ஜெபிக்கிறீங்களா? என்ன ஜெபிக்கிறீங்க? என் பிள்ளை நல்லா படிக்கணும், திறமைசாலியா இருக்கணும், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரணும், எல்லாத்துலயும் முதன்மையா வரணும். எல்லாம் நடக்கும். எப்ப தெரியுமா? உன் பிள்ளை இயேசுவோட கூட இருந்தா. அவன் இயேசுவோட கூட பிள்ளை இருக்குமானா இதெல்லாம் நடக்கும். நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீ என்ன கேட்கணும்னா, ஆண்டவர் என் பிள்ளை உங்க கூடவே இருக்கணும். ஆமா, என் பிள்ளை உங்க கூடவே இருக்கணும். நீ எத்தனை பேர் நீங்க ஜெபிக்கிறீங்க? இவ்வளவு நாள் சொல்றீங்க என் பிள்ளை இயேசுவோட கூட இருக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அதுதான் உண்மையான ஜெபம். அதுதான் ஒரு மேன்மையான உயர்வான நோக்கம். அதுதான் உன் பிள்ளை மாத்திரம் இயேசுவோட கூட இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க உயர்ந்த ஸ்தானத்தை வச்சுட்டாங்க. இயேசுவோடு கூட இருந்த எந்த பிள்ளையும் கீழே போனதே கிடையாது. அவன் அதன் கையில் பட்டதே கிடையாது. அதில் ஆண்டவர் மறக்கிறதே கிடையாது. நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம பாருங்க, வேற ஒண்ணுமே கேட்கல சொல்றாங்க. உங்க பக்கத்துல உட்காரணும், ஒரு இந்த பக்கம் உட்காரணும், ஒரு அந்த பக்கம் உட்காரணும். பெரிய ஒரு ஆசை. அல்லேலூயா. நீங்க நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை வேணும். என் குடும்பம் இயேசுவோட கூட இருக்கணும், என் பிள்ளைங்க இயேசுவோட கூட இருக்கணும், நான் இயேசுவோட கூட இருக்கணும். இது மாத்திரம் போதும். பரலோகத்துல இயேசுவோட கூட இருக்கணும். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது? நீ பூமியில இயேசுவோட கூட தான் பரலோகத்துல இயேசுவோட கூட இருக்கணும். இந்த பூமியில இயேசுவோட கூட இல்லாத ஒருத்தர் பரலோகத்துல இயேசுவோட இருக்க முடியாது. இந்த பூமியில இயேசுவை தேடாத ஒருத்தர் பரலோகத்துல இயேசுவோட கூட இருக்க முடியாது. நீ டான்ஸ் எடுத்துக்கலாம், நீ ஆலயத்துக்கு போகலாம், நீ ஆராதிக்கலாம், நீ காணி கொடுக்கலாம், தசமாகலாம், எல்லாம் செய்யலாம். இயேசுவோடு கூட இல்லாவிட்டால் எல்லாமே பெஸ்ட். இங்கே இயேசுவோடு கூட பிரயாசப்படுவோம். என்னிடத்தில் வருகிற ஒருவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் ஒருத்தரை புறம்பே தள்ளுவதில்லை. என்ன நோக்கத்தோடு வருகிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் இந்த நோக்கத்தோட வருவோம். அவரை பார்க்கும்படியாக நான் வரணும், அவரை பணிந்து கொள்ளும்படியாக நான் வரணும், அவர் சாட்சி கொடுக்கும்படியாக நான் வரணும், அது அன்பை காண்பிக்கும்படியாக நான் வரணும். உயர்ந்த நோக்கத்தோடு வரணும். இயேசுவோடு பண்ணலாமா? கரலை போடுவோம். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும். இயேசு பிறந்தால வந்திருக்க நீங்க இந்த பூமிக்குரிய நோக்கத்தோடு வரக்கூடாது. அழிந்து போற ஆசீர்வாதத்துக்கே வரக்கூடாது. நிலையில்லாத காரியங்களே வரக்கூடாது. நீங்க ஏன் வரணும்னா, முதலாவது அவரை பார்த்து வாங்க. உங்களுக்கு விருப்பம் வேணும். இயேசுவை நான் பார்க்கணும், இயேசுவை நான் பார்க்கணும், அவரை எப்படியாக பார்க்கணும். சகி பிரயாசப்பட்டது போல இயேசுவை பார்க்க பிரயாசப்படும். இயேசு பார்க்க பிரயாசப்படும். தடைகள் இருக்கலாம், மீறி நீ பார்க்கணும் இயேசுவை. அல்லேலூயா. அவரை பணிந்து கொள்ள வந்தான். அவரை பணிந்து கொள்ள நான் வரணும்பா. உங்களை தேடி வருவது நம்மை பணிந்து கொள்வதற்காக வரணும். உண்மை ஆராதிக்கிற கிருபை எனக்கு தான். உண்மை ஆராதிக்கிற கிருபை செய். நிக்கோதேமை சாட்சி கொடுக்க வந்தான். நிக்கோதேமை சாட்சி கொடுக்க வந்தான். இயேசுவை குறித்து ஒரு சாட்சி. இயேசுவை குறித்து எந்த இடத்துலையும் சாட்சி கொடுக்க, அவரை அறிகிற அறிவும், அவரை திரைக்கு உணர்வு தேவை. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். உமக்கு சாட்சியாக நான் இருப்பேன். அந்த பாவியான ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்தால் அன்பை காண்பிக்க, அன்பை காண்பி விளையேற பெற்றதை வாழ்க்கையில் விளையேற பெற்ற இயேசு கொடுக்கும். விளையேற பெற்ற வாழ்க்கையில் இயேசுக்கு அர்ப்பணிக்கப்படணும். கடைசியாய் யாக்கோபு யோவானின் தாய் இயேசுவிடத்தில் வந்தார். உயர்ந்த நோக்கத்தோடு என் பிள்ளைகள் இயேசுவோடு கூட இருக்கணும், நான் இயேசுவோடு கூட இருக்கணும், என் குடும்பம் இயேசுவோடு கூட இருக்கணும். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஜோமனோமா வாயில ஜோமனுங்களை ஆண்டவர்கள் ஒரு நிமிஷம் ஆண்டவர்கள் ஆண்டவரை இந்த நாளிலே ஆண்டவர் பார்க்கணும்ப்பா. என் கண்களை திறந்தரணும், உங்களை பார்க்கணும், நான் பணிந்து கொள்ளணும். ஆண்டவரை உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ஆண்டவரை உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும்ப்பா. ஆண்டவரை என் அன்பை நான் உங்களுக்கு காண்பிக்க உதவி செய்யும். நான் உண்மை உண்மையாகவே நேசிக்கிறேன் நிரூபிக்கிற உதவி செய்யும். விளையேறப்பட்டதை வாழ்க்கை விளையேறப்பட்ட காரியங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. உயர்ந்த நோக்கம் ஆண்டவர் எனக்கு வேணும். என் குடும்பம் ஓடு கூட இருக்கணும், என் பிள்ளைகள் ஓடு கூட இருக்கணும், நான் ஓடு கூட இருக்கணும், நானும் என் வீட்டார் கத்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கிற ஆண்டவரை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிதாவை நாங்கள் போய் சோதரிக்கிறோம், புதிக்கிறோம். நல்ல ஆராதனைகளை சோதரம் ஆண்டவருடைய கிருபை நாங்கள் கொண்டாடக்கூடிய எங்களுக்கு அந்த நல்ல தரங்களை சோதரம். இதனாலும் கூட நீ எப்படிப்பட்ட நோக்கத்தோடு நாங்கள் இடத்துல வரவே என்ற ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தை நாங்கள் அதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் கேட்ட வசனத்தின்படி அப்பாவை பார்க்கவும், உங்களை பணிந்து கொள்ளவும், சாட்சி கொடுக்கவும், எங்கள் அன்பை வெளிப்படுத்தவும் உயர்ந்த நோக்கத்தோடு சமத்து வர எங்களுக்கு செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே சாதாரண நிலையில் அல்ல, எல்லாவற்றிலும் நாங்கள் வித்தியாசமாய் வேறுபட்டவர்களா எங்கள் வாழ்க்கையில நாங்கள் காண்பிக்கப்பட உதவி செய்கிறார்கள். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நான் வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். ஆண்டவர் மகிழ்ச்சி கர்த்தாவுடைய குடும்பங்கள் வாழ்க்கையில கண்ணேற்றம் ஆண்டவரே.
இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சியை சந்தோஷமா ஒவ்வொரு இருதயங்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரைக்கும் அறியாது இருப்பார்கள் இயேசுவின் நாமத்தை கண்கள் திறக்கப்படுவதாக ரட்சிப்பின் கிரியைகள் நடப்பதாக இருதயங்களை திறந்தபடியே சொல்லுகிறேன். ஆண்டவர் உலகாய் தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க உதவி செய்வீராக. ஒரு பெரிய மாற்றங்களை காணட்டுவார்கள். இது உள்ளே வருகிறார்கள். நிச்சயமாக வாழ்க்கை மாற்றங்கள் உண்டு, குடும்பங்களை மாற்றங்கள் உண்டு. அவர் வாழ்க்கை செழிப்பாய் மாறுமே. ஆண்டவர் எல்லா அடிமை தனங்கள் இதுவரைக்கும் பிசாசு கட்டி வைக்கிற கட்டைகள் அறுக்கப்படுவதாக அடிமை தனங்களை ஒதுக்கிறேன். பாவ கட்டைகள் அறுக்கப்படட்டும், சாவ கட்டைகள் அறுக்கப்படட்டும். இந்த பிறப்பின் நாளிலே இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வியாதியின் கட்டைகள் அறுக்கப்படுவதாக எல்லா குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்க போவதாக செழிப்பை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானமும் நம் அனைவருடன் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தர் வரை மட்டும் இருப்பதாக. ஆமென்.